2030க்குள்ள 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதாமா இந்தியால. இது கவர்மெண்ட் சொல்லுது. காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 9 கோடி பேர் இவங்க சொல்றாங்கன்னா 18 கோடின்னு அர்த்தம். எப்பவுமே பாதி தான் சொல்லுவாங்க. 2030னா நீங்க விளையாட்ட எடுத்துக்காதீங்க. இன்னொரு 5-6 வருஷம் தான் இருக்கு. இதான் சொன்னேன் 2030க்குள்னு சொன்னல. இதெல்லாம் தான் இது இன்னும் உச்சத்துக்கு போகும். பஞ்ச நிலைமை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, சர்ச்சோ கூட்டங்களோ ஸ்பிரிச்சுவல் மீட்டிங் அப்படின்னாலே உங்களுக்கு வெறும் பிளஸ்ஸிங்கை பத்தி பேசணும், ஆசீர்வாதத்தை பத்தி பேசணும், வாக்குத்தத்தத்தை பத்தி பேசணும்னே நினைக்கிறீங்க. பைபிள்ல 3 டாபிக் இருக்கு. ஆவியானவர் பேசுற டாபிக். ஒன்று பாவத்தை குறித்து, இன்னொன்று நீதியை குறித்து, இன்னொன்று நியாய தீர்ப்பை பத்தி நீங்க கேட்கவே மாட்டீங்க, கேட்க விருப்பப்படவும் மாட்டீங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த ஆசீர்வாதத்தை பத்தி நீங்க கேட்காட்டியும் பிரச்சனை இல்லை, அது வந்தால் நல்லது. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் வரப்போகுது, சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, திடீர்னு வந்தா நல்லது தானே. என்ன பாதிக்கப்பட போறியா? ஆனா நியாய தீர்ப்பு சொல்லாம வந்தா பிரச்சனை இல்லை. அதனால்தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பை முன்னாடியே சொல்றாரு. நீங்க அதுக்கு செவி சாய்க்கிற அளவுக்கு நியாய தீர்ப்புக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறீங்க, காதுகளை அடைத்துக் கொள்றீங்க. திருப்பியும் சொல்றேன், எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் வருகையோ மரணமோ விட்டு விட்டு தான் போகணும், எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நியாய தீர்ப்பை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஆயத்தப்பட்டு போகிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சபை அதுக்கு விருப்பப்படல. உங்க தரிசனம் விஷன் எல்லாம் மாறிடுச்சு. இது கொடுக்கப்படுகிறதான காஷன், எச்சரிப்பு. பர்டிகுலரா இந்த இடத்தில் வரக்கூடியதான அழிவுகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீங்க அந்த எச்சரிப்பை எடுத்துக்கிட்டா நல்லது. 2 வகையான ஜனங்க இருந்தாங்க. ஒன்று நோவா காலத்து ஜனங்க, இன்னொன்று யோனா காலத்து ஜனங்க. நோவா காலத்து ஜனங்க அசட்டை பண்ணாங்க, செத்து போனாங்க. யோனா காலத்து ஜனங்க ஆயத்தப்பட்டாங்க, மீட்கப்பட்டாங்க. ஆயத்தப்படுவதும் மீட்கப்படுவதும் அல்லது அழிந்து போவதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் உங்கள் இரத்த பழிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன். இந்த பஞ்சம் இன்னும் உச்சத்துக்கு போகும். இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையாய் மாறி 3ஆம் உலக யுத்தமாக மாறும். அந்த இடத்துக்கு போயிடுச்சு யுத்தம். அப்படி போகும்போது இந்த பஞ்சம் உச்ச நிலைமைக்கு வரும். 2021 சொல்றோம் பஞ்சம் வரும்னு. இன்னைக்கு பஞ்சத்தோட நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு நமீபியாலையும் ஜிம்பாப்வேலையும் அரசாங்கமே கை விரிச்சிருச்சு. ஜனங்களுக்கு சாப்பிட ஒண்ணும் இல்ல, நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க, காட்டுல இருக்கிற மிருகங்களை அடிச்சு சாப்பிடுங்கட்டாங்க. செப்பனியா 1:3, ஓசியா 4:3. இந்த 2 இடத்துலயும் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்வேன்ட்டார். இப்ப அந்த காலம் வந்துடுச்சு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.